பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 19:4. இந்த வார்த்தையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், விக்கிரகங்களை நாடாமலும். 2 காரியம் இருக்குங்க. 2 வகையான விக்கிரகங்கள் இருக்குது. ஒன்று ஒரு சிலை வழிபாடாகட்டும், இன்னொன்று உங்களை தேவனிடத்தில் பிரிக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு விக்கிரகம் தாங்க. விக்கிரகங்களை நாடாதீங்க. எந்த ஒரு சுரூபத்தையும் நீங்கள் தெய்வமாக பற்றி கொள்ளாதீங்க. வார்ப்பிக்க தெய்வங்கள் உங்களுக்கு உண்டாக்காமல் இருங்க. நீங்கள் மரத்தாலேயோ கல்லாலேயோ செதுக்கப்பட்டதையோ நீங்கள் உங்களுக்கு தெய்வமாக கொண்டிருப்பீர்களானா அதற்கான பலன் என்ன? நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு மரத்தை சுற்றுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை வரும்? ஒரு மரம் அதற்கான தன்மை என்ன? அது ஒரு நல்ல காற்றை கொடுக்கும். இல்லை கனி கொடுக்குற மரமாக இருந்தால் ஒரு நல்ல கனி கொடுக்கும். வெயிலுக்கு ஒழுங்குற ஒரு நிழலாக இருக்கும். இதுதான் ஒரு மரத்தால் நம்மளுக்கு கிடைக்கிற பலனாக இருக்கும். அது உங்களுக்காக எங்கேயும் வந்து பேச போகிறதில்ல, உங்களுக்காக எங்கேயும் வந்து வாதாட போகிறதில்ல, உங்களுக்காக அது உங்களை பாதுகாக்க போகிறதில்ல. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் உங்களுக்கு என்ன நன்மை செய்தது? அதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள். இது நமக்கு உதவி செய்யும். ஆனால் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, இந்த சர்வ லோகத்தை சிருஷ்டித்த தேவனால் மாத்திரம்தான் இவை யாவையும் செய்ய முடியும். மற்ற எதுவும் உங்களுக்கு வந்து உதவாது. அதை நீங்கள் நிச்சயமாய் பற்றி கொள்ளணும். தேவனிடத்தில் நீங்கள் முழுமையாக திரும்பிங்க. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு நீங்கள் இடம் கொடாது இருங்க. அவை உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அது உங்களை உதவாது. அது உங்களுக்கு நன்மை தராது. நீங்கள் எவ்வளோதான் விக்கிரகத்தின் பின்னாடி ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது. ஏன்னா சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஏசப்பாங்க. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த காலத்தில் நீங்கள் உபத்திரப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் நம்பின காரியம் எதுவும் உங்கள் கைக்கூடி வரலையா, வருத்தப்படாதீங்க. போங்க, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தரிடத்தில் 5 நிமிஷம் மனம் விட்டு பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கான திறந்த வாசலை வைப்பார். உங்களை நம்பிக்கை எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜனாய் சர்வத்தை ஆளுகிற தேவனாய் விற்றிருப்பவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் தேவன் மாற்றுங்கப்பா. அவங்க வாழ்க்கையை புதிதாய் மாற்றி கொடுங்க. உண்மையில நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவன் அவர்களின் வாழ்க்கையில் அப்பா அற்புதத்தையும் அடையாளங்களையும் உண்டு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.